ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 22ஆம் தேதியான சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூரில் சீட்டு நடத்திய தம்பதி பல லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவு. மோசடி தம்பதிக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிகள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளிலும் யோகா தினம் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $652 பில்லியன் குறைந்தது. தொடர்ந்து உயர்ந்த அந்நிய செலாவணி கையிருப்பு 2.9 மில்லியன் சரிவு. அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி. 3வது நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் வருகைக்கு லுதுவேனியா கட்டுப்பாடு. ஐரோப்பாவை தவிர்த்து பிற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தடுக்க சட்டம் விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இதுவரை 30,995 பள்ளிகளைச் சேர்ந்த 16.53 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதற்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இன்று ஜிப்மர் மருத்துவ குழுவினர் பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளச்சாராயம் மரணொலி எதிரொலியாக ஆல்கஹாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு அடுத்த மாதம் ஜூலையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வரும் 25ஆம் தேதி இதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகளுக்காக இன்று சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக மாநகர காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 தினங்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி இந்த ஆண்டின் முதன்முறையாக அதன் கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் பெற்றோர் இருவரையும் இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரையாகும் செலவுகளை அரசு முழுமையாக ஏற்கும் என்றும் 18 வயது வரையாகும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படும் என்றும் அவர்களின் வங்கிக் கணக்கில் 5 லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் மேலும் பெற்றோரில் யாராவது ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு 3 லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வரி சீர்திருத்தங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இருப்பு உள்ளதாக மா. சுப்பிரமணியன் விளக்கம். மருந்துகள் இல்லாமல் விஷசாராய உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமியை கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். விஷசாராய உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். துறை அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தல். சேலம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை முற்றுகையிட்ட நோயாளியின் உறவினர்கள். மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என அமைச்சரிடம் உறவினர்கள் முறையீடு. கள்ளச்சாராய குற்றத்தில் சிறை தண்டனைக்கு பிறகு திருந்தி வாழ்பவர்களுக்கு சுயதொழில் தொடங்க 50,000 மானியம். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலும் தோல்வி. சாராய வியாபாரிகளுக்கு திமுக கொடுத்த ஆதரவுதான் உயிரிழப்புகளுக்கு காரணம் என பாமக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழக பாஜக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறியதை கண்டித்து இன்று போராட்டம் நடக்கிறது குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் ரூ. 70 கோடி மதிப்பீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகள் புனரமைக்கப்படும். நலிவுற்ற மக்கள் வீடு கட்டும் திட்டத்தில் 1 லட்சம் தனி வீடுகள் கட்ட மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவிப்பு. மும்பை அடல் சேது பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டு. பாலத்தில் பாதிப்பு இல்லை, சர்வீஸ் சாலையில்தான் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக மும்பை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் விளக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் 43 தேர்வுகளில் வினாத்தாள்கள் வெளியாகியுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவின் ஊழல்கள் நாட்டையும் இளைஞர்களையும் பலவீனப்படுத்துவதாக அவர் விமர்சனம். சென்னையில் பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்களால் இயக்கப்படும் பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும். பிங்க் ஆட்டோ வாங்க பெண் ஓட்டுநர்களுக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 திருநங்கை ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்க 1 லட்சம் ரூபாய் மானியம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் சி.வி. கணேசன் அறிவிப்பு.
மேற்கு வங்க காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து விலகியதாக வெளியான தகவல். மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மறுப்பு. வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியை ஆதரித்து மம்தா பானர்ஜி பிரச்சாரம். டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் தற்போது தகவல். உலக புகழ்பெற்ற தேசிய நெல் விழா திருத்துறைப்பூண்டியில் இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது. பாரம்பரிய நெல் விதைகளை விவசாயிகள் மத்தியில் பரவலாகவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் முயற்சி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஜூலை 5ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விலை 200 முதல் 1500 வரை நிர்ணயம் செய்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற பாஜக எம்எல்ஏ. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற சூப்பர் 8 ஆட்டத்தில் USA மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. இதில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் USA அணியை எளிதாக வீழ்த்தியது. சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு ஆன்டிகுவாவில் துவங்குகிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். கடந்த 97 நாட்களாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் 1 லிட்டர் $100.75 1 லிட்டர் டீசல் $92.34 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆவான் தங்கம் ஒரே நாளில் 640 அதிகரித்து ரூபாய் 54,240 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 98 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.